நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ரோஸ் பிட்வீன். ஸோ ரோஸ் பிட்வீன் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு கரண்ட் ரோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது நம்மளோட டேபிள். இந்த டேபிளை நான் வந்து ரன் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப் டோட்டல் இருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து என்னோட கரண்ட் ரோல என்னோட ப்ரீவியஸா இருக்க 2 ரோஸோட வேல்யூவும் கரண்ட் ரோல இருக்க வேல்யூவும் சேர்த்து 3 மந்தோட டோட்டல் என்ன அப்படின்றத நான் செக் பண்ண போறேன். ஸோ அதே மாதிரி எனக்கு ப்ரீவியஸா இருக்கிறத நான் செக் பண்ணலாம். எனக்கு வந்து நெக்ஸ்ட் இருக்க ஃபியூச்சர்ல இருக்க வேல்யூ நான் எடுத்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் குமுலேட்டிவா பண்ணி எப்படி நம்ம வந்து அவுட்புட்டை பார்க்கறது அப்படின்றது தான் ரோஸ் அண்ட் பிட்வீன்ல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்னோட காலம்ஸை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் என்னோட வெண்டார் ஐடியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். வெண்டார் ஐடி. ஸோ இந்த இடத்துல என்னோட டோட்டல் சப் டோட்டல் நான் யூஸ் போகணும். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னோட டிரைவ்டு காலம் என்னன்னா 3 மந்த் டோட்டல் அப்படின்றத நான் இங்க போடணும். ஸோ இந்த இடத்துல நான் யூஸ் பண்ண போறது அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஸோ சம்குள்ள என்னோட சப் டோட்டல்ல நான் இங்க வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ என்னோட சப் டோட்டல் வந்து சம் ஆகும். என்னோட ஓவர்ன்ற என்னோட விண்டோ ஃபங்க்ஷன்ல இதில் வந்து நான் பார்ட்டிஷன் பண்ணி எதுவுமே காட்ட போறது கிடையாது. ஸோ டைரெக்டா நம்ம வந்து ஆர்டர் பைன்னு யூஸ் பண்ணி இந்த இடத்துல வெண்டார் வைஸ் வந்து ஆர்டர் பண்ணி. ஓகே. ஸோ இப்போ இங்கே தான் என்ன பண்ண போறோம், ரோஸ் பிட்வீன் அப்படின்றத யூஸ் பண்ண போறோம். ஸோ ரோஸ் பிட்வீன் யூஸ் பண்ணி டூன்னு கொடுத்து ப்ரெசீடிங் அப்படின்றத நான் இங்கே கொடுக்குறேன். ப்ரெசீடிங்னா ப்ரீவியஸா கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா. 2 ப்ரீவியஸா இருக்க காலம் அண்ட் கண்டிஷன்ல கரண்ட் ரோ அப்படின்றத நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ இது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து என்னோட ப்ரீவியஸா இருக்க இப்போ இந்த கரண்ட் ரோல இருந்து ப்ரீவியஸா இருக்க 2 ரோஸை கன்சிடர் பண்ணி அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். நான் இதை அப்படியே இந்த டேபிள்ன்றதுனால இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றேன். ஸோ நான் இப்போ இந்த டேபிள வந்து இந்த கொரியை ரன் பண்றேன். ஸோ இதோட வியூ பாருங்க. இது நம்மளோட வெண்டார் ஐடி சப் டோட்டல் 2 காலம் டேபிள்ல இருந்து கொண்டு வந்திருக்கும். ரோலிங் 3 மந்த் டோட்டல் அப்படின்ற டிரைவ்டு காலம் இங்கே எழுதியிருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காலம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த காலம்ல கரண்ட் ரோன்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ கரண்ட் ரோல இருந்து என்ன பண்ணும், 2 ப்ரிசீடிங் அப்படின்னா ப்ரீவியஸ் 2 ரோ என்ன பண்ணும், இது வந்து கன்சிடர். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மூணுமே சேர்ந்த வேல்யூ தான் 2340. ஸோ இதை மூணுமே நான் காப்பி பண்ணி எக்ஸல்ல போடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2340.5445. என்னோட அவுட்புட் கரண்ட் ரோல என்ன இருக்கு, 2340.5445. ஸோ இதுதான் வந்து ரோஸ் அண்ட் பிட்வீன்ல ஒர்க் ஆகுது. இப்போ எனக்கு வந்து நான் ப்ரீவியஸ் ரோவை நான் வந்து கன்சிடர் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ண போறேன்னா ஃபியூச்சர் ரோவை நான் எடுக்கணும். ஸோ ஃபியூச்சர் ரோவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், இதே மாதிரி ப்ரீவியஸ் ரோவை 2 ரோவை கன்சிடர் பண்றேன். பட் எனக்கு கரண்ட் ரோது வேணாம். எனக்கு வந்து டைரக்டா என்ன பண்ணணும், ப்ரீவியஸா இருக்க ப்ரீவியஸ் முடிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும், நான் இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் இன்னொரு டிரைவ்டு காலம் யூஸ் பண்றேன். இதுல வந்து நான் வந்து ஒரு ஆவரேஜ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 6 மந்த் ஆவரேஜ். ஸோ மூவிங் 6 மந்த் ஆவரேஜ். ஸோ இந்த இடத்துல என்னோட ஆவரேஜ்ன்ற ஸோ நான் நெக்ஸ்ட் மந்த் 6 மந்த் ஆவரேஜ். ஸோ இந்த ஆவரேஜில் நான் என்ன பண்ணுறேன், சப் டோட்டல் அப்படின்ற என்னோட காலம் நான் இங்கே பாஸ் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல தான் என்னோட ஓவர் கண்டிஷன் நான் எழுதுறேன். ஸோ இங்கே நான் சேஞ்ச் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கரண்ட் ரோன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், 1 ப்ரெசென்ட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து நான் 6 மந்த் எடுக்க போகிறேன். ஸோ அதனால 6ன்றதை இங்கே கொடுத்துருந்தேன். 6 மந்த் ஆவரேஜ் அண்ட் 1 ப்ரெசீடிங் கொடுத்தீங்கன்னா கரண்ட் ரோவை கன்சிடர் பண்ணாமல் ப்ரீவியஸாக இருக்க ரோல இருந்து 6 ரோஸ் வரும் கன்சிடர் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். ஸோ நான் இந்த டேபிளை உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காலம் எடுத்துப்போம். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ நான் இது எப்படி கன்சிடர் பண்ணிருக்கேன், கரண்ட் ரோல இருந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம இங்கே என்ன கொடுத்துரும், கரண்ட் ரோடு கொடுக்கல, 1 ப்ரெசென்டிங் கொடுக்கும். ஸோ அதனால இங்கே வந்து நான் 6 செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 6ஓட அவுட்புட் எங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். 623.2642 இருக்கணும். என்னவா இருக்கணும், ஆவரேஜா இருக்கணும், நாட் சம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஆவரேஜ் 623.26425. ஸோ அதே தான் எனக்கு எங்கே இருக்கு, 623.2642. ஸோ இதுதான் என்னோட ஆவரேஜ். ப்ரீவியஸாக இருக்க கரண்ட் ரோவை கன்சிடர் பண்ணாமல் ப்ரீவியஸில் இருக்க ரோவை எடுக்கிறது.
ஸோ இப்போ இங்கே இன்னொரு கான்செப்ட் என்ன பண்ண போறேன்னா, கரண்ட் ரோவை கன்சிடர் பண்ணி ப்ரீவியஸாக போகாமல் ஃபியூச்சரில் போய் பார்க்க போகிறேன். ஸோ இந்த ரோல இருந்து இங்கே இருக்க எனக்கு 3 ரோஸும் கால்குலேட் பண்ணி எனக்கு இங்கே வந்து அவுட்புட் வரும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், 2 மந்த்து தான் எடுக்கிறேன். ஸோ இங்கேயும் நான் வந்து ஒரு ஆவரேஜ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ மூவிங் நெக்ஸ்ட் 2 மந்த் ஆவரேஜ். இந்த இடத்துல இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் எனக்கு வந்து சப் டோட்டல் தான் நான் ஆவரேஜ் எடுக்க போகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 ப்ரெசிடிங்ன்றதை நான் எடுத்துறேன். ஸோ எனக்கு வந்து என்ன வரணும், கரண்ட் ரோலேருந்து வரணும் எனக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து கரண்ட் ரோ அப்படின்றத நான் இங்கே போடுறேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ப்ரெசிடிங் கொடுத்தோம்னா ப்ரீவியஸ்ன்னு கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ரோஸ் எடுக்க போதும் 2ன்னு கொடுத்துட்டு ஃபாலோயிங் அப்படின்றத கொடுக்கும். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இது நம்ம கரண்ட் ரோல இருந்து என்ன பண்ணும், கால்குலேட் பண்ணும். மேலே செக் பண்ணாம அப்படியே கீழே எக்ஸாக்ட் மீன்ஸ் ஃபியூச்சர் ரோ செக் பண்ணும். ஸோ இந்த இடத்துல கரண்ட் ரோல இருந்து 2 ரோவை வந்து கால்குலேட் பண்ணி டோட்டல் என்னவோ அதோட அவுட்புட் இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த டேபிள் வந்து இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் நம்மளுக்கு டெரைவ் பண்ண காலம். ஸோ இந்த இடத்துல இந்த காலம் எடுத்துப்போம். ஸோ இந்த காலம்ல கரண்ட் ரோல இருந்து 2 ரோஸ் வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதோட அவுட்புட் என்னன்றதை பார்ப்போம். 924.225. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 924.225 அதோட அவுட்புட் தான் நமக்கு என்ன இருக்கு, கரண்ட் ரோல இருக்கு. ஸோ இதுதான் வந்து ரோஸ் அண்ட் பிட்வீன்